ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். இப்போ டக்குன்னு வந்து இட்லி தோசைக்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பராக ஒரு துவையல் அரைச்சிடலாம். அதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா 3 பொருள் மட்டுமே போதும். நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அரைச்சிடலாம். ஒரு 10-12 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு சின்ன லெமன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து அது கூடவே சேர்த்துடலாம். வச்சுருக்கேன் ஒரு பெரிய கட்டு அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய ஜாராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, இது தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். இங்கே வந்து ஃப்ரை பண்ண வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் வந்து கொஞ்சம் தாராளமாக தான் விட்டுக்கணும். நல்லா வெடிக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க துவையில சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிக்சியை கழுவி அந்த தண்ணியை அது கூடவே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து சட்னியை தாளிச்சு விட்டுட்டேன். இது வந்து நல்லா துவையலாக வர்ற அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். மூடி வைக்கலைன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வெளியில் தெரிக்கும். மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். இடையில வந்து கொஞ்சம் நம்ம அப்படியே கிண்டி விட்டு ட்ரை பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த துவையல் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். ரொம்ப சூப்பராக கொத்தமல்லி துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. 15 டேஸ் வந்து கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் சூப்பராக இருக்கும். எமர்ஜென்சி டைமில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நமக்கு. புளிப்பு, உப்பு, வரப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.